ஏய் டைம் ஆச்சு வாடி. ஏய் உன்னதான் காதல விழலையா? ஏய் உனக்கு என்னதாண்டி பிரச்சனை? உன் ஃபோன் எடு. உன் ஃபோன் எடுத்து கால் ஹிஸ்டரி செக் பண்ணி பாரு. அதுக்கு என்ன 6 மிஸ்ட் கால் கொடுத்துருக்க. அது இன்னைக்கு மட்டும். பாஸ்ட் 2 டேஸா உனக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃபோன் கூட எடுக்கல. ஏய் உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. நானே லோன் விஷயமா அலைஞ்சிட்டு இருக்கேன்டி. ஓ இந்த மாதிரி நானும் 100 ரீசன் சொல்லுவேன். உனக்கு நான் இம்பார்ட்டன்ட் தோணியிருந்தா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பேன். இப்படி ரீசனை பாக்கெட்ல வச்சுட்டு சுத்தி இருக்க மாட்டேன். ஏமா சொல்ல மாட்டேன். காலைல 9 மணிக்கு ஆஃபீஸ் போனா சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன். மாசம் 1ஆம் தேதி ஆனா சம்பளம், சொந்த வீடு இருக்கு. ஆனா எனக்கு அப்படியா? என்னோட எஜுகேஷன் லோன் அடைக்கிறதுக்குள்ள எனக்கு 70 வயசு ஆயிடும் போல. இதுல அம்மா அப்பாவுக்கு மெடிக்கல் செலவு வேற, தங்கச்சி கல்யாணத்துக்கு வாங்கின கடன், இதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ள கடைக்காரன் வீட்டுக்கு கதவை தட்டுறான். சரி இதெல்லாம் சொல்லி புலம்ப கடவுள் ஒரு ஆளை கொடுத்துட்டான்னு சந்தோஷப்பட்டா இப்பெல்லாம் உன்னால தாண்டி அதிகமா புலம்புறேன். ஓ என்னாலதான் உனக்கு பிரச்சனை இல்ல. என் அப்பா உன்னை தவிர வேற எவனுக்கு வேணா கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்றாரு. அத பேசி நீ அவரை சமாதானப்படுத்த வர சொன்னா அதுக்கும் வரல. என் ஃப்ரெண்டு உனக்கு நல்ல வேலை ஆஃபர் பண்ணான். அவனை போய் பார்க்க சொன்னா உன் ஃப்ரெண்டு பண்ண ரெக்கமெண்ட்ல எல்லாம் நான் போய் பார்க்க முடியாதுன்னு அதுக்கும் வரல. சரி அதை விடு. ரோட்ல என்ன போறப்ப வரப்போ ஒருத்தன் என்ன கலாய்ச்சிட்டு இருக்கான். அத வந்து கேள்றானா அதுக்கும் வரல. ஏய் இப்ப என்னதான் நீ சொல்ற? சொல்லு. போதும்னு சொல்றேன். புரியல. அதான் என்ன நினைப்புல இருக்கேனே புரியல எனக்கும். இது கண்டினியூ ஆச்சுன்னா நம்ம 2 பேரோட ஃபியூச்சர் தான் பாதிப்போம். அதுக்கு தயவு செஞ்சு 2 பேருமே மியூச்சுவலா பிரிஞ்சிடலாம். உங்ககிட்ட கெஞ்சி கன்வின்ஸ் பண்ற மைண்ட் செட்ல நானும் இல்ல. அதே மாதிரி முழுசா என்ன பிரச்சனைன்னு கேட்கற மைண்ட் செட்ல நீயும் இல்ல. இனிமே நம்ம 2 பேரும் சேரணும்னு இருந்தா அது அந்த கடவுள் கையில தான். நம்பர் கேட்டா தர மாட்டான்ல. லோனுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கலாம் அவ. என்ன சொன்னா? காலையில 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு வந்துருவேன்னு ஈஸியா சொல்றான். அது சரி. என் கஷ்டம் எங்க அவளுக்கு புரியும் போகுது. ஒரு நாள் என் இடத்துல இருந்து பார்த்தாதான் அவளுக்கு என் கஷ்டம் என்னன்னு புரியும். ஒரு நாளாவது அவன் என் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தாதான் அவனுக்கு புரியும். ச்சே. ஆ என்ன பொண்ணோட ரூம்ல இருந்து பையன் வாய்ஸ் வருது. நான் என்ன இவ்வளவு மாதிரி இருக்கேன்? இதெல்லாம் நிஜம்தானா? டேய் என்னடா நடக்குதுங்க? நான் எப்படிடா உன் உடம்புக்குள்ள வந்தேன்? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப என்னடா பண்றது? சொல்யூஷன்லாம் அப்புறம் தேடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் அந்த மிராக்கிளை என்ஜாய் பண்ணிக்கிறேன். வெயிட் வெயிட் வெயிட். இப்போ நீ எங்க இருக்க? ஓ ரெஸ்ட் ரூம்ல தான். சும்மா சொல்லக்கூடாதடி. சிச்சி இப்படிலாம் பேசாதடா. ஏய் பாத்ரூம் க்ளீனா வச்சிருக்கேன்னு சொன்னடி. நடிக்காத. அங்க நீ எதை பார்த்துட்டு இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆமா ஸ்மோக் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொன்னியே. என்ன ஒரு ரெஸ்ட்ரூம் ஃபுல்லா சிகரெட்டா இருக்கு? ஆமா சொன்னேன். ஃபர்ஸ்ட் லவ் பண்ணோம், அதான் பிரேக்கப் பண்ணிட்டல. நான் தம் அடிச்சா உனக்கு என்ன, சரக்கு அடிச்சா உனக்கு என்ன. இப்ப கூட நான் கடைக்கு போய் சிகரெட் வாங்கி உன் பாத்ரூம்ல தான் ஊத போறேன். டேய் 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 அப்பாக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. ப்ளீஸ்டா அது மட்டும் பண்ணாதடா. எம்மாடி என்னாச்சு? ஒண்ணு இல்ல அங்கிள். அங்கிளா? ஒண்ணு இல்லப்பா. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்ல. எம்மாடி சுக்கு காப்பி போட்டு வைக்கிறேன் வந்து கூடி. ஹலோ ஹலோ ஹலோ. டேய் 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 நல்லாதான் இருக்கா நம்ம ஆளு.
ஐயோ! இவன் வேற நம்ம வீட்ல இருக்கானே! ஏதாவது அப்பா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போறான். எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே! ஐயய்யோ! இது மாமா செக். வீட்ல ஆள் இல்ல, தாழ்பால கிருட்டுன்னு போட்டு உள்ள தப்பாங் துப்பாங் வேலை பண்றியாடா படவா. என்னையா நீ ஒரு பீ மாதிரி பாக்குற? நீ தான்டா வர சொன்ன, உனக்கும் ஆளுக்கு பிரச்சனைன்னு. வாடா சரக்கு போடலான்னு வா, என்ஜாய் பண்ணுவோம். ஆடும் கொத்தா என்னையாண்டா அறியற? அட வாய் தர சொல்லு. மௌன விரதமா? உன்னை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. டே 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 என்னடா திரும்பி அறையிற? மாமா ஒரு நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கடா என்ன? நம்ம இருக்கு. டேய் எப்படி அடிக்கிறதாண்டா? அதுக்கு என்ன முறைக்கிற? சரி நானே எடுத்துக்கிறேன், நீ இருந்தா நீ இல்லைன்னு தான் சொல்லுவேன். மாமா ரொம்ப பண்றடா. இவன் வேற போக மாட்டான் போலயே. இங்க ஏதோ நடக்குது, அதை நீ மறைக்கிற. கிளம்புவா. டேய் நீ தானே வர சொன்ன? சரி ஓகே, அப்ப 500 காசு கொடு. என்ன எடுக்கிறான்? ரொம்ப பண்றா நீ. படாதரா படவா. டேய் ரொம்ப சுனுங்கிறான். இல்லையே, இவங்கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் இருக்கே. என்னடா அது ஒரு சினுங்கிறானே. இன்னும் என்ன நேரத்துல சமாளிக்க போறனோ? ஏய், முதல்ல ஒளிஞ்சிருந்து அடிச்சேன், அப்புறம் ஓரமா அடிச்சேன், அப்புறம் வீட்டு மொட்டை மாடியில அடிச்சேன். இப்ப மாலைய போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே சிகரெட் அடிக்கிறேன். பிளடி ராஸ்கல். இருடா, ஷிஃப்ட் அடிச்சுட்டு வந்து அடுத்த ஷிஃப்ட் ஒன்று அடிக்கிறேன். என்ன ஆச்சு இந்த புதுசா உனக்கு? நம்ம தான் மாலை போட்டது இந்த தம்மே அடிக்கலையே. அப்பா இவதான்ப்பா தம் அடிச்சிருக்கா. என்னடா எப்பவுமே பூட்டை போட்டு உள்ள உட்காந்துருப்ப, இப்ப தைரியமா ஓபன் பண்ற? தெரியலையே. காசை ரெடி பண்ணிட்ட போல. டேய், முன்னெல்லாம் காசு வாங்க வரும்போது ஆம்பளை மாதிரி நிமிந்துக்கிட்டு வருவ, இப்ப பொம்பளை மாதிரி நெளியிற. இங்க பாரு, உனக்கு 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள அசலும் வட்டியுமா எனக்கு வரணும், இல்ல இங்க வரமாட்டேன். உன் தங்கச்சி வீட்டுக்கு தான் போ. ஹலோ, தேவையில்லாம பேசாதீங்க. 1 வீக்ல எங்க அப்பாட்ட சொல்லி அமௌண்ட் ரெடி பண்ணி தரேன். தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க. என்ன இவன் புதுசா பொம்பளை வயசுல பேசுறான்? டேய் ஏயா புரோக்கரு, உங்கள்கிட்ட என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி 2 மாசம் ஆச்சு, ஒண்ணுமே பண்ணல. ஆனா ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன்னை நம்புனா என் பொண்ணுக்கு 60 கல்யாணம் பண்ணி வைக்கணும் போலயே. ஏங்க ஊர்ல இருக்க பொண்ணும் நம்ம பொண்ணு ஒண்ணாங்க? நல்ல வரன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு தாங்க இருக்கணும். நான் காத்துக்கிட்டு இருக்கிறது சரி, ஃப்ளோல நம்ம பொண்ணுன்னு சொன்னீங்க. இல்ல உங்க பொண்ணு தான். இத பாரியா, வர்ற மாப்பிள்ளை கிட்ட சொத்து சோகம் இருக்கிறத விட சொக்க தங்கமா இருக்கும். சரி, ஏதாவது பிரச்சனைனா இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறவனை விட இன்ஸ்டன்டா முடிவெடுக்க தெரிஞ்சவனா கண்டிப்பாங்க. வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறத விட இந்த மாமனாரோட ஸ்டேட்டஸ் கீழே இறங்காம பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துருவோம் அதே மாதிரி மாப்பிள்ளைய. பேஸ்புக்ல உட்காந்து காலம் முழுக்க காலத்தை கழிக்கிறத விட்டுட்டு என் பொண்ணோட ஃபேஸ பார்த்து காலம் விடுறவனா இருக்கும். ஆக மொத்தத்துல போனை அணைச்சி வச்சுட்டு 24 மணி நேரமும் உங்க பொண்ணை அணைக்கிறவனா வேணும், அதானே? யோ, என்னைய பையனை வச்சுட்டு அசிங்கமா பேசிக்கிட்டு இருக்க? தோ பண்ணிட்டால என் வீட்டு மகாலட்சுமி. மகாலட்சுமியா? என்கிட்ட நிவேதன் சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு 2 பொண்ணா? யோ, குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிடுவோம் போல. இவ பிறந்த நேரம் எனக்கு எல்லாமே அதிர்ஷ்டமா அமைச்சிச்சியா?
அதனால இவள மகாலட்சுமின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப இது அவன் எப்படி பிறந்தானே என்னது? தெரியலையா? எப்படி எதுக்கு பிறந்தானே தெரியலையா? பிறந்ததுல இருந்து தண்டமாவே இருக்கிறான். ஓஹோ. ஏமா சாருக்கு காப்பியை போட்டு எடுத்துட்டு வாமா. அப்பயாச்சும் மாப்பிள்ளை பார்த்தாரான்னு பாப்போம். அப்பா என்னங்க உங்க பொண்ணு இதை அசிங்கமா சொல்ல வருது? யோ இல்லையா, முருகனுக்கு விரதம் இருக்கிறான் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு. அதனால அவ பேச மாட்டான், மௌன விரதம். பேசுனானா வச்சுக்க, நாலு முழுக்க உட்கார வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அட்ரஸ் பக்தினா பக்தி, அப்படி ஒரு பக்தி. ஓஹோ. ம். முக்கியமான விஷயம், வாட்ஸ்அப்ல மாப்பிள்ளையோட போட்டோவை நான் அனுப்பிச்சுட்டேன். ம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் பார்த்துட்டு ஓகே சொல்றீங்களோ ம். அவ்வளவு சீக்கிரம் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். இல்ல காதல் கத்திரிக்கான்னு எதாச்சும் போய் மாட்டிக்க போகுது. பார், பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதோட நிறுத்திக்கணும். இந்த பொண்ணோட அப்பனுக்கு அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. சாருக்கு காப்பியெல்லாம் வேணாமாம்மா, அவருக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலை இருக்கான். நீங்க போய் மாப்பிள்ளைய பாருங்க. இந்த வந்துருச்சுல, எனக்கு அடுத்த வரேன். சரி நான் வரேன். வரனை பார்த்து நீ கட்டிக்காம பொண்ணுங்களுக்கு கட்டி வை. ஏமா அந்த காப்பி அப்பாக்கு போட்டு எடுத்துட்டு வா. காஃபி கேக்குது. அன்னைக்கு என்ன பார்த்து என்ன சொன்ன? அதெல்லாம் நானே சமாளிச்சிரேன்டா. ஐயோ அப்பா இதான் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர்றதாம்மா. அப்பா இல்லப்பா, இவர் ஃப்ரெண்டோட அண்ணன்ப்பா. இந்த மாதிரி மொக்க ஜோக்குக்கெல்லாம் சிரிச்சுதான் என் பொண்ணை கரெக்ட் பண்ணியா? ஐயோ அப்படிலாம் இல்லை அங்கிள். என்ன நொப்புலாம் இல்லை அங்கிள். இதை பாருமா, இந்த காட்டனை தவிர வேற எவனை காட்டினாலும் உனக்கு கட்டி வைப்பேன். என்னம்மா? இங்க வாடி சொல்லும். ஓ நீ இன்னைக்கு விரதம் இல்ல? இரு அப்பாவே வரேன். நான் சொல்றேன். வேணுமா ஒரு காபி கேட்டது குத்தமா? சொல்லுங்க அண்ணாச்சி, மாப்பிள்ளை தானே, கண்டிப்பா பாத்துருவோம். ஊருக்கு பாக்குற மாப்பிள்ளையும் நமக்கு பாக்குற மாப்பிள்ளையும் ஒண்ணாங்க. நல்ல வரன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சொல்லுமா மகாலட்சுமி. போட்டோவா? உங்க அப்பா அம்மாடி போட்டோ கேட்க அச்சப்பட்டுக்கிட்டு என்கிட்ட ஒரு போட்டோ கேட்குற. கண்டிப்பா உனக்கு ஒரு போட்டோ ஃபார்வர்ட் பண்றேன். வர மகாலட்சுமி. ஏன்டா புறம்போக்கு? என்ன ஆம்பளை வயசு கேக்குது? உன்னை யாருங்க வர சொன்னா? வந்தது மட்டும் இல்லாம ஏன் முன்னாடி என் ஆளுக்கே நீ மாப்பிள்ளை பாக்குறியா? இந்த குரலே நாள் முழுக்க பேச வச்சு கேட்பேன்னு சொன்னா இதுக்கு எப்படி மாப்பிள்ளை பாக்குறது? நான் ஒன்றும் சொல்லம்மா, உங்க அப்பா தான் வர சொன்னாருமா. அவன் சொல்வான்டா முட்டா பையன். உனக்கு எங்க போச்சு அறிவு? உன்னை இந்த ஏரியாவிலே பார்க்க கூடாது. ஓடு போடா. சரி தம்பி, நான் போயிட்டு வரேன். என்னது தம்பியா? இங்க வா. என்னமா பண்ற? பொம்பளை ஆம்பளை எங்க உன்னை இந்த அடிக்கிறா? ஏரியாவிலே பார்க்க கூடாது. ஓடு பா. தலை வலிக்குது. மண்டை சூடாக்கிட்டானுங்க. டீ கடையில் போய் ஒரு தம்மை போட்டாதான் சரி வரும். வா. ஏய் நில்லு. ஒரு மாசமா ஃபோன் நம்பர் கேட்டுன்னு இருக்கேன், கொடுக்காம கலாச்சிட்டு இருக்க. ஓ ஒழுங்கா ஃபோன் நம்பர் சொல்லு. அது ஏன்ட்டியா நம்பர் கேட்குற? இனிமே ஆள் பின்னாடி சுத்துறன்னு தெரிஞ்சது தா கொன்றுவேன். இதப்பா நடந்துச்சு. ஐயோ வந்துட்டா. பேசுமா? எப்ப இதை வாய் திறந்து சொல்ல வேண்டியதானே? நீ என் பொண்ணு மாதிரி மௌனம் இருக்கமா? பொண்ணுங்க நல்லா தான் பேசுவேன். சரி போய் பேசிட்டு வாங்க. ஐயோ உட்காந்தா இடுப்பு வலிக்குது, படுத்தா முதுகு வலிக்குது. ஆமா. ஏய் எதுக்குடா எங்க அப்பா அடிச்ச? பின்ன உங்க அப்பா என்ன வச்சுட்டு உனக்கு மாப்பிள்ளை பார்ப்பான், என்னன்னா வேடிக்கை பார்க்க சொல்ற? அதுக்குன்னு அப்பாவை அடிப்பியா? சரி உங்க அப்பா கதையெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப நம்ம கதைக்கு வா. உடம்பு வேற உயிர் வேற இருக்கோமே, அதுக்கு என்ன வழி? ஏய் நீ சொல்றது சரிதான்டா. இப்ப என்ன பண்ணலாம்டா? எம்மாடே உங்க அப்பா கூப்பிட்டான் பாரு. வா. அம்மா பேசுறது போதும் மாமா. எம்மாடி நான் அடிச்ச அடியில லாக் ஆகிச்சுமா, கொஞ்சம் பிடிச்சி விட்றியா? அதெல்லாம் முடியாது போ. ஏமா போடி. அப்பாவை பார்த்தா பாவமா தெரியலையா? ஆமா சாரி டாடி, தெரியாம பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா, நீ அடிச்ச அடியில காது லாக் ஆகிச்சு போலம்மா. நீ லெஃப்ட் சைடில் பேசுறதெல்லாம் எனக்கு ரைட் சைடில் கேட்குதும்மா. எம்மாடி தம்பிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசிக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடுமா. தம்பி
இத ராவோப்பா. என்ன பேச போற எங்கப்பா வந்தையா? வேகமா தான் வாப்பா. தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதப்பா. பெத்த அப்பா என்னை இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறானா, நாளைக்கு ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணானா இப்படிலாம் தூக்கி போட்டு அடிப்பாரு. இதை யோசிச்சுக்கப்பா. அன்னைக்கு நான் ரோட்ல பேசுனது உன்னோட நலத்துக்கு தான். நீ எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத. இப்ப கூட பாரு, நீ என் பையன் மாதிரி அடக்கமா இருக்க, அவன் யாரோ ஒருத்தி மாதிரி நடந்துக்கிறா. ஆமா, நீ தான் பேச மாட்டியே, எப்படி? வீடியோ காலா? பேசிட்டு வாப்பா. டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு. என்னம்மா தூக்கம் வரலையா? எம்மாடி, அந்த தம்பி கிட்ட பேசுனம்மா. தம்பி சொல்லுது, பெத்த அப்பனையே இப்படி தூக்கி போட்டு அடிக்கிறா, நாளைக்கு ஒருவேளை என்னை கல்யாணம் பண்ணுனா என்னை எப்படிலாம் அடிப்பா அப்படின்னு சொல்லுதுமா. இன்னும் நிறைய சொல்லுச்சுமா. அதெல்லாம் கூட சொன்னாலே feel பண்ணுவோமா? அவன் தப்பா சொல்லாம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏம்மா, 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 ஏம்மா. பொண்ணு பக்க சொன்னா பொறுக்கி பத்தி வச்சிருக்க போல. சாரிடி. இல்லடா, நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். உன் பிரச்சனை என்னன்னு தெரியாமலே தேவையில்லாம நிறைய பேசிட்டேன். சாரிடா. இல்லடி, நான் தான் பார்த்தேனே இன்னைக்கு புரோக்கர்ல இருந்து ரோட்ல போற பொறுக்கி வரைக்கும் உனக்கு பிரச்சனை கொடுத்தத. உன்னை புரிஞ்சிக்க முடியலன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்க போனா அவர் நான் யாருன்னு புரிஞ்சிக்க வச்சுட்டாரு. எனக்கும் தான்டா. பேசாம எங்க அப்பா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? ஏய், சொன்னாலும் அவருக்கு புரியாது. ஹே, குரல் சேஞ்ச் ஆயிருச்சு. சமலா. ஆமாண்டி. சி, ஆமாண்டா. ஏய், இனிமே நம்ம சண்டை போட வேணாம். இதே போல இருக்கலாம். சாரிடா. சி, சாரிடி. சரிடா. அம்மாடி, என்னம்மா நடக்குதுங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. மாமாவா? ஏய் லவா, என்னடா ஆச்சு உனக்கு? லவா யாரு? என்னடா ஆச்சு உனக்கு? கேக்குறேன்னா அங்கே உட்காந்துருக்க. எந்திரிச்சு வா. அப்பா. அப்பாவா? லவா